ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும், பிராத்மிக் இதிலேருந்து நம்ம பிரவீன் வரைக்கும் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் பிரவீன் உத்ரார்த்துக்கு எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக உத்ரார்த் வந்துட்டிங்க, இனிமேல் உங்களுக்கு இது சுலபம் தான். இருந்தாலும் டவுட் இருக்கக்கூடிய பசங்களுக்காக உங்களுக்கு வந்து ஏதாவது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு அவங்களே வந்து பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ் ராஷ்டிர பாஷா பிரவீன் உத்தரார்த் ஆவேதன் பத்ரு. பிரவீன் உத்தரார்த்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எப்பவும் போல தான் ஃபெப்ரவரி டிக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட்னா ஆகஸ்ட்டை டிக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஒரு சின்ன டேஷ் மாதிரி போட்டுருங்க. இது வந்து 2024. ஓகேவா, நீங்கள் இது எந்த இயரோ அந்த இயருக்கு வந்து டேட் போட்டு இயர் போட்டுக்கோங்க. ஓகேவா, மேபி இது இன்னொரு அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த இயரோ அந்த இயர் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே. மேலே வந்து டிடி நம்பர் ஃபஸ்ட். ஓகேவா, டிடி நம்பர் அண்ட் டேட் அப்படிங்கும்போது நம்மளோட எக்ஸாம் ஃபீஸ் நம்ம பே பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணக்கூடிய அந்த டிடி சலான் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த டிடி நம்பர், அப்புறம் டேட், என்ன டேட்டில் வந்து நாம் பே பண்ணுறோம் அப்படின்றது, பேங்க் நேம், எந்த பேங்க்கில் வந்து நாம் பே பண்ணுறோம், கனரா பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, ஐஓபி, நிறைய பேங்க் இருக்குல்ல. ஸோ அந்த பேங்க் நேமு, அப்புறம் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸு. கீழே வந்து பரீட்சா கேந்திரிகா நாம், இது வந்து நமக்கு தெரியும். சென்டர், எக்ஸாம் சென்டர், எப்போவுமே நம்ம எக்ஸாம் சென்டர் எங்கே போய் எழுதுகிறோமோ நியர்பை, ஸோ அதை வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆவேதக் அப்னே ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பரீட்சா கேந்திரிகா நாம், நம்மளுடைய எக்ஸாம் சென்டர், நம்ம எல்லா எக்ஸாமுக்கு எழுதிட்டுருக்கோம். ஸோ நமக்கு எக்ஸாம் சென்டர் நேம் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ அந்த நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பரீட்சார்த்திகா பூரா நாம் ஹிந்தியுமே அங்கிரேசியுமே, நம்மளுடைய பரீட்சார்த்திகா பூரா நாம், நம்மளுடைய முழு பெயர் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஃபுல் பிளாங்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஹிந்தியில் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பாக்ஸாக இருக்கிற இடத்துல இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதுங்க. ஓகேவா, கீழே வந்து ஜென்ம கி தாரிக் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கரெக்டான டேட்டு, இப்போ 7 அப்படின்னா 07, ஒரு 6th மந்த் அப்படின்னா 06, அப்புறம் 993, 989 அப்படின்னு என்ன டேட் வருதோ அதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்திரீயா புருஷா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்றத வந்து அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பிதாக்கா நாம் ஹிந்தியுமே அங்கிரேசியுமே, அப்பாவினுடைய பெயர் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் வந்து அந்த பாக்ஸில் நம்மளுடைய பெயர் எப்படி ஃபில் பண்ணுறோம் அதே மாதிரி அப்பாவினுடைய பெயர் ஹிந்தியில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் எழுதிக்கோங்க. கீழே சின்ன சின்ன பாக்ஸாக கொடுத்துருக்குற இடத்துல கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதிக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு பேப்பரில் தெளிவாக என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு தடவை எழுதிட்டு அப்படியே அதை பார்த்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கன்ஃபியூஸ் அப்புறம் அடித்தல் திருத்தல் அதெல்லாம் இருக்காது. அடுத்து கீழே வந்து பிரச்சாரக்கா பூரா பத்தா அங்கிரேசியுமே, இது வந்து பிரச்சாரக், நம்ம பிரச்சாரக்கிட்ட படிக்கிறோம் அப்படின்னா அவங்களினுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஓகேவா, அவங்களினுடைய அட்ரஸ் டீட்டெயில் வந்து இங்கிலீஷில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து எழுதிட்டு தெளிவாக அந்த பாக்ஸில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பின் நம்பர், அவங்களுடைய ஃபோன் நம்பர். இந்த பக்கம் வந்து பரீட்சார்த்திகா பூரா பத்தா அங்கிரேசியுமே, நம்மளுடைய இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளினுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அதனுடைய பின் நம்பர், நம்மளுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக எழுதிக்கோங்க. பிரச்சாரக்கிட்ட படிக்கிறோம் அப்படின்னா பிரச்சாரக்குடைய டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து தனியாக ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பட்சத்தில் பரீட்சார்த்திகா பூரா பத்தா மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா, 5th ஒன் வந்து பிரவீன் பூர்வார்த்துமே உத்தீர்ண ஹோனே யா பிரவீன் உத்தரார்த்துமே அனுத்தீர்ண ஹோனே கா விவரண். அதாவது நீங்கள் பிரவீன் பூர்வார்த்தில் வந்து முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸு, கிரமசங்கியா, அதனுடைய ரோல் நம்பர், சால், என்ன இயரு, கேந்திர சென்டர் நேமு. இல்லை நீங்கள் வந்து பிரவீன் உத்தரார்த் ஆல்ரெடி எழுதிட்டீங்க, சப்போஸ் ஃபெயில் ஆகிருந்தீங்க, எகெயின் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய டீட்டெயில்ஸோ அப்போ அங்கே மேலே வந்து டிக் பண்ணிவிட்டு சின்னதாக கீழே வந்து கிரமசங்கியா, அதனுடைய ரோல் நம்பர், இயரு, எக்ஸாம் சென்டர். ஓகேவா, சென்டர் நேம். கீழே வந்து பெஹச்சான் பத்ரு சங்கியா, ஐடி
கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஐடி கார்டு நம்பர் வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? கீழே வந்து இஸ் ஆவேதக்கோ பிரவீன் உத்ரார்த் பரீட்சா கேலியே மே படா ரஹா ரஹி ஹூம் பூர்வ பரீட்சா சம்பந்தித் விவரன் சஹி அதாவது பிரவீன் உத்ரார்த் இது வந்து யாருக்கு அப்படின்னா பிரச்சாரக் அவங்களோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? அவங்க வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் வந்து மேலே வந்து கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சைனு. ஹஸ்தாக்ஷர் அப்படின்னா அவங்களுடைய சைனு. தினாங்க் அப்படின்னா டேட்டு. முகாம் அப்படின்னா என்ன பிளேஸு. புராணாம் அப்படின்னா அவங்களுடைய முழு பெயர். சாலு பெஹலி ஸ்ரேணி பிரமாணித் பிரச்சாரக் சங்கியா அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, பிரச்சாரக்கினுடைய நம்பரு. ஸோ அது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து சாலு பெஹலி ஸ்ரேணி பிரச்சாரக். ஓகேவா? அவங்க தான் வந்து இங்கே அவங்களுடைய நம்பரு சைனு ஃபில் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இந்த பக்கம் வந்து आवेदन पत्र की पिछली तरफ दी गई सभी शर्तें मुझे मंजूर हैं. मैंने जो विवरण आ पत्र में दिया है वह सही है. विवरण गलत साबित हो तो मेरा आ पत्र रद्द करने या परीक्षा फल रोकने का अधिकार सभा को है. பரீட்சார்த்தி கே ஹஸ்தாக்ஷர் அதாவது நம்மளுடைய சைனு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சரிதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதெல்லாம் சரியானது தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் வந்து இந்த கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கலத் தவறானதுன்னு நிரூபிக்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த எக்ஸாமை ரத்து பண்ணுறதற்கும் எக்ஸாமுக்கான அந்த ரிசல்ட்டை வந்து நிறுத்தி வைப்பதற்குமான அதிகாரம் சபாவிற்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கேன். அப்படின்றத பொறுத்து நாம் பரீட்சார்த்திக்கே ஹஸ்தாக்ஷர் நம்மளுடைய சைனை வந்து இங்கே போடணும். ஓகேவா? கீழே வந்து நம்ம ஐடி கார்டு மேலே டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அப்படி சப்போஸ் ஐடி கார்டு இல்லை அப்படிங்கும்போது இங்கே வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இதுக்கும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து தனியாக பே பண்ணணும். ஓகேவா? The following section should be filled up by those students who have not received ID card in Visharad exam. ஸோ இப்போ வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மட்ராஸ் டீட்டெயில் ஃபார் ஐடி கார்டுன்னு போட்டு ஃபெப்ரவரிக்கா ஆகஸ்ட்டுக்கா அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு 2024 என்ன இயர் அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஃபாதர்ஸ் நேம் அப்பாவினுடைய பெயர், இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் தான். ஓகேவா? ஸோ கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆஃபீஸ் பர்பஸ். கீழே இருக்கிறது வந்து அவங்களுடைய பர்பஸ்க்கு. ஓகேவா? இந்த பக்கம் வந்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்ட வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.